என்னம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸா? ஆமாம், பாசிப்பருப்பு, ரவா, தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுட்ரு, இது வந்து நெய். இதுதான். இதை வச்சு இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ஸ்வீட் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு நான் ஒரு கப்பு, பெரிய கப்பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். கொட்டிட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. அது வறுக்கும் போது வாசனை வரும். அது அப்போ வறுபட்டுருச்சு நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்ருங்க. ஒரு கழுவு நல்லா கழுவி விட்டுருங்க. கழுவிட்டு இந்த கப்பால் 2 கப்பு நான் 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். 2 கப்பு தண்ணி வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி விட்டுருங்க. வெந்துடும். இப்போ அது வந்து ரவா எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வரும். இது நல்லா வறுத்து விட்டுருங்க. நீங்கள் ரவா இல்லைன்னா அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு வறுத்து போடுங்க. நல்லா இது மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையான வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவா, இதையும் ஒன்றா கொட்டி இதோட நல்லா கலரி விட்டுருங்க. இது மாதிரி வறுத்துட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்து 2 ஸ்பூன் கரெக்டாக நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் முந்திரி, கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 3 கொட்டி நல்லா வறுத்து இது ஒரு தட்டில் தனியாக அள்ளி விட்டுருங்க. ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 2 கப்பு தாராளமாக சர்க்கரை போட்டு விட்ருங்க. அது கரைஞ்சி வரட்டும். இது நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் கரைச்சி தான் போடணும். ஏன்னா இதில் மண் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். அதனால இப்படி கரைச்சி விட்ருங்க. இறக்கி இப்படி வச்சுருங்க. சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இறக்கி இப்படி வச்சுட்டு இதில் நான் முந்திரி திராட்சை வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த நெய்யை இதில் ஊற்றி விட்டுருக்கேன். நல்லா இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் குக்கர் வந்து 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா குழைய வந்துருச்சு. இந்த இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு எடுத்து இந்த ரவா தேங்காய் துருவல் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த சக்கரை பாகு இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா இதில் வடிகட்டி விட்டுருங்க. வடிகட்டிட்டு பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு. நல்லா இருக்கா? இந்த இதுக்கு இவ்வளோ சக்கரை கொஞ்சம் அதிகமாக தான் போடணுமாம்மா?
ஆமாம், ஏன்னா இதில் ரவா நம்ம வந்து வறுத்து தானே போட்டிருக்கோம், ரவா வேகணும்ல. ரவா வெந்தால் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வரும், அதனால சர்க்கரை கொஞ்சம் நிறைய தான் போடணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு விட்ருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வெந்து வரணும் எல்லாம். ரவை வந்து நம்ம போட்டிருக்க ரவை வந்து நல்லா வேகணும். இப்போ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கட்டியாக வந்துடும். ரவை வெந்துச்சுன்னா கெட்டியாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு திரும்பவும் நெய் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உக்காரை வந்து ஏதோ ஸ்பெஷல், எந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, அன்னபூரணி படத்தில் கூட வரும் தானே? ஆமாம், உக்காரை வந்து எந்த ஒரு ஸ்பெஷல்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உக்காரை இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சா முந்திரி திராட்சை இதோட ஒன்றா கொட்டி விட்ருவோம். கொட்டி நல்லா ஒரு கலர் விட்டுருங்க. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கலா இது உனக்கு? சாரி, உக்காரை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எப்படின்னா அல்வா மாதிரி இருக்கு, பாசிப்பருப்பு ஹல்வா மாதிரி இருக்குது. அப்படியே குழன்னு எப்படி இருக்கு பார்த்தியா? சாப்பிட்டு பாரு, அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த தேங்காய் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. ரவா வறுத்தது எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த இதில் முந்திரிலாம் வந்து சூப்பராக இருக்குது, அதில் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அப்படியா? உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.